இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ், அதாவது நாள்பட்ட கிட்னி தொந்தரவு அப்படிங்கிற அந்த டிசீஸ் வந்து ரொம்ப அதிகமான நம்பர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனுடைய குளோபல் பேர்டன், அதாவது உலகத்தில் வந்து ரொம்ப அதிகமான அளவு வந்து நோயாளிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது வந்து 2040 வந்து நம்ம இந்த கிட்னி டிசீஸ் வந்து 5வது இடத்துல வந்து இறப்புக்கான காரணத்தில் வந்து அது வந்து இடம் பிடிக்க போகுது. இந்த அளவில் சிகேடி டிசீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போச்சுன்னா 2040 வந்து அது வந்து 5வது இடத்துல வந்து அதிக இறப்புக்கான காரணங்கள் பட்டியலில் அது வந்து இடம் பிடிக்கும்னு யூகிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த அளவுக்கு கிட்னி டிசீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறதுக்கு என்ன காரணம், அதை எப்படி நம்ம தடுக்கலாம், எப்படி நம்ம அதை வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்னி பொறுத்த வரைக்கும் 2 வகையான மேஜர் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி, இன்னொன்று வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ். அதில் அக்யூட் கிட்னி இன்ஜுரிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு தொற்று நோயோ ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை வந்து ஒரு டாக்ஸினோ இல்லை ஒரு மாத்திரை ஒத்துக்காமல் போகிறதுனாலையோ இல்லை டீஹைட்ரேஷனால நீச்சத்து குறையிறனாலையோ இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் செப்சிஸ்னாலையோ அந்த கிட்னி ஃபங்க்ஷன் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த காரணத்தை நம்ம கரெக்ட் பண்ணும்போது அது வந்து டோட்டலி ரிவர்சிபிளாக இருக்கும். ஸோ அது வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி. கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மெல்ல 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 வந்து கிட்னி வந்து பழுதாயிட்டு போய் ஒரு ஸ்டேஜில் என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இது வந்து அந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் ஸ்டேஜ் 5 வந்துருச்சு இல்லை என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ரிவர்சிபிள் இல்லை, அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த சமயத்தில் டயாலிசிஸோ இல்லைன்னா ரீனல் டிரான்ஸ்பிளான்ட்டோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த நோயாளி வந்து நம்ம வந்து உயிரோட காப்பாற்ற முடியும். ஸோ இதுதான் இந்த சிகேடியோடைய இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த சிகேடிங்கிற டிசீஸ் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 788 மில்லியன், அதாவது 800 மில்லியன் பேர் இந்த டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. மொத்தத்தில் அது உலக பாப்புலேஷன் 14% அது வந்து வருது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 128 மில்லியன் பேஷண்ட்ஸ் வந்து கிட்னி டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க 2021 சர்வே படி. அது பார்த்தீங்கன்னா 10%, அதாவது இப்போ நம்ம இந்தியன் நம்ம பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 100ல் 10 பேர், விச் இஸ் அ வெரி ஹை நம்பர். ஒரு 100ல் 10 பேருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அலார்மிங்கான ஒரு விஷயம்தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எதனால் வந்து இந்த கிட்னி டிசீஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து டயபெட்டிஸ் தான். நம்ம சவுத் ஏஷியன் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது சைனாவிலையும் நம்ம இந்தியன் பாப்புலேஷன்லையும் நம்ம ஜெனட்டிக் மேக்கப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டயபெட்டிஸ் ப்ரோனாக இருக்கும். சுகர் வியாதி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம உணவு முறைகள், நம்ம நிறைய அரிசி சாப்பிட்றோம், நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம். ஸோ ப்ரோட்டீனை கம்மியாகவும் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாகவும் நம்ம சாப்பிட்றதுனாலையும் சுகருடைய இது வந்து அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சுகர் வியாதி தான் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ்க்கு முதன்மையான காரணம். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து அந்த சுகர் வியாதிகள் வந்து மிக அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இந்த கிரானிக் கிட்னி டிசீஸுடைய முக்கியமான காரணம். 2வது வந்து ப்ரெஷர், பிபி. அந்த ஹை பிபியும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னியை பாதிக்கும். ஸோ சுகர் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி பிபி இருக்கும், பிபி இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்கும். ஸோ போத் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸோ அது ரெண்டும் இருக்கிறவங்களுக்கு ஒரு கிரானிக் கிட்னி டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 3வது பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி அண்ட் கார்டியாக் வியாதிகள். ஸோ அந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, வெயிட் அதிகமாக இருக்கிறது, அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனாலையும் கிட்னி டிசீஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக போயிட்டு இருக்கு. இதை தவிர மற்ற சில என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஹீட், இப்போ பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் வந்து வெயில் காலத்தில் வந்து வெயில் வந்து அதிகமாகிட்டு தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ், ப்ரொலாங்டு டீஹைட்ரேஷன், ரொம்ப நேரம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, இல்லை வழக்கமாகவே தண்ணி கம்மியாக குடிச்சிக்கிறது, ப்ளஸ் சில டாக்ஸின்ஸ், என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இதன் மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி பாதிப்புகள் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இதை தடுக்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சுகர் இருக்கவங்க கட்டாயம் வருடம் ஒரு முறை இந்த கிட்னிக்கான டெஸ்ட், யூரின் டெஸ்ட் அண்ட் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கணும். அவங்கள பார்க்குற சுகர் டாக்டர்கிட்டயே அவங்க வந்து இருதயத்தை பார்த்துக்கிறதுக்கும் கிட்னியை பார்த்துக்கிறதுக்கும் அவங்க வந்து வருஷம் ஒருக்கா அவங்களுடைய செக்கப்பை வந்து பண்ணிக்கணும். ஸோ கிட்னி பொறுத்த வரைக்கும் செக்அப் பண்ணிக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கான ஒரு பிளட் டெஸ்ட், அதில் யூரியா கிரியாட்டின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நார்மலாக யூரியா வந்து ஒரு 40க்குள்ளே இருக்கணும், கிரியாட்டின் வந்து ஒரு 1 இல்லை 1.1 1.2க்குள்ளே இருக்கணும். அது வந்து அதிகமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். 2வது யூரின் டெஸ்ட். யூரின் டெஸ்ட்டில் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் லீக் இருக்கக்கூடாது. ஸோ அதில் யூரினில் ப்ரோட்டீன் லீக் 1+ இல்லை 2+ இல்லை 3+ இருக்குது, இல்லை ரெட் பிளட் செல்ஸ், சிகப்பு ரத்த அணுக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இல்லை பஸ் செல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா உடனே கிட்னி டாக்டரை வந்து அணுகணும். ஸோ நம்ம இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா பெருசாக ஆரம்பத்தில் சிம்டம்ஸ் இருக்கவே இருக்காது. அந்த கிரியாட்டின் பாட்டுக்கு மெல்ல மெல்ல அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ அதனால் அந்த சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க சிகேடியை. ஸோ அதனால் வந்து
ப்ராப்ளம் இருக்கவங்க, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்க டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய கிட்னி அஃபெக்டாக இருக்க இல்லையான்னு செக் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு இருதய ப்ராப்ளமோ இல்லை ஒரு நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளம் வந்ததுன்னா உடனடியாக வலி வந்துடும், பெயின் வந்துடும். நரம்பு ப்ராப்ளம் இருந்ததுன்னா தலைவலி வந்துடும், இல்லை ஃபிட்ஸ் வந்துடும், இல்லை நரம்பு தளர்ச்சி ஏற்படும். இதனால நம்ம உடனே டாக்டர் அணுகிடுவோம். ஆனால் இந்த கிட்னி டிசீஸ் மட்டும் பெரும்பாலும் சிம்டம்ஸே உண்டு பண்ணாது. ஸோ அப்படியே வந்து எர்லியரான டிசீஸில் சிம்டம்ஸ் வந்தால் என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரலாம் அப்படின்னா, முதல்ல வந்து யூரின் ரொம்ப நுரைச்சி போகிறது, ஃபோமி யூரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி யூரின் ரொம்ப நுரைச்சி போச்சுன்னா அது வந்து யூரினில் ப்ரோட்டீன் லீக் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சில சமயம் யூரினோட கலர் மாறுபடுதல். இப்போ சப்போஸ் நம்ம ரொம்ப நிறைய தண்ணி குடிக்காம யூரின் போனால் கூட ஒரு டார்க் எல்லோவோ போகலாம், தண்ணி குடிச்சா சரியாக போயிடும். அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். பட் தொடர்ந்து வந்து யூரின் வந்து ஒரு கோலா கலர்ல, ஒரு கருங்காப்பி கலர்ல யூரின் வந்து போய்கிட்டே இருக்கு, இல்லை வந்து ரெட் கலர்ல சம்டைம்ஸ் ஃப்ராங்க் பிளட்டா யூரின் போகுது, அந்த மாதிரி இருந்தால் உடனே கிட்னி டாக்டர் அணுகணும். பிளஸ் ஸ்டோன், ஏற்கனவே ஒருத்தருக்கு ஸ்டோன் வந்துருக்கு, ஸ்டோன் வியாதி என்ன பண்ணிடும் அப்படின்னு நினைக்கலாம். பட் திருப்பி ஸ்டோன் வந்துகிட்டே இருக்கு, 2 கிட்னிலையும் ஸ்டோன் வந்துருக்கு அப்படின்னா அதுவும் கிட்னி ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி தொற்று நோய்கள், யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அலட்சியமாக இருந்துடாமல் உடனடியாக கிட்னி டாக்டர் அணுகி மருந்துகள் சாப்பிட்டுக்கணும். ஏன்னா தொடர்ந்து கிட்னி ஃபங்க்ஷன் வந்துட்டு இருந்தாலும் அது நாளடைவில் கிட்னி ஃபங்க்ஷனை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரெஷர் இருக்கவங்க பிபியை வந்து நல்லபடியாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பிபியை கண்ட்ரோல் பண்ணணும், நாளடைவில் அது வந்து கிட்னி டிசீஸில் போய் முடியும். அடுத்தது ஒபீஸாக இருக்கிறவங்க, உடல் பருமன் இருக்கவங்க அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை குறைச்சி, கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சிட்டு, சர்க்கரை வகைகள், இனிப்பு வகைகளை குறைச்சி அது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு எக்ஸசைஸ், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்கன்னா அதுவும் வந்து கிட்னி டிசீஸ் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்னி டிசீஸ் தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி டயட், ஹெல்த்தி வாட்டர் இன்டேக், நல்லபடியாக தண்ணி குடிச்சிக்கிறது, சுகர் கண்ட்ரோல் அண்ட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, ப்ளஸ் ஒபிசிட்டி, உடல் பருமனாக இருந்தால் வெயிட்டை குறைச்சிக்கிறது, ப்ளஸ் ஒரு ஆக்டிவிட்டி, சம் எக்ஸசைஸ், 20 to 30 minutes ஆஃப் எக்ஸசைஸ் பெர் டே, அட்லீஸ்ட் 5 days a week, அந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணால் கிட்னி டிசீஸ் வர்றதை தடுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம தடுக்கிறது பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து கிட்னி டிசீஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம். இப்போ ஒருத்தர் வந்து சிகிடி வந்து 5 ஸ்டேஜாக பிரிப்போம், ஸ்டேஜ் 1 to stage 5. ஸோ அதில் ஆரம்ப ஸ்டேஜஸில் வந்து டயாலிசிஸ் தேவைப்படாது. ஸோ அந்த ஆரம்ப ஸ்டேஜஸில் 1 to 3 ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 4th ஸ்டேஜ் 5th ஸ்டேஜ் போகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கிட்னி டாக்டரை அணுகி ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம வந்து கிட்னி டிசீஸ் ப்ரோக்ரஸ் ஆகிறத அட்லீஸ்ட் ஸ்லோ பண்ணலாம், இல்லை நம்ம தடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறதும், ஒரு கிட்னி ப்ராப்ளம் மைல்டாக இருக்குன்னா உடனே கிட்னி டாக்டர் அணுகி ட்ரீட்மெண்ட்டை நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்னி டிசீஸ் வர்ற பேர்டனை நம்ம கட்டாயம் குறைக்கலாம்.